அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், மிக எளிய முறையில் வசிய தாயத்து செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். மிக சீக்கிரமாக வசியம் நடைபெற வேண்டும். நடக்கக்கூடிய வசியமானது நல்ல வேலைகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் வசிய மூலிகைகளில் சக்தி வாய்ந்ததும் எளிதாக பல இடங்களில் கிடைக்கக்கூடியதுமான வெள்ளை குன்றிமணி மூலிகையை அமாவாசை தினத்தில் மட்டுமே காப்பு கட்டி சந்தன குங்குமம் வைத்து அந்த மூலிகையின் சாப நிவர்த்தி மந்திரத்தை 108 முறை கூறிவிட்டு மூலிகைக்கு படையல் வைத்து தூபதீபம் காட்டி வணங்கிய பிறகு ஒரு கனியை பலி கொடுத்து அதன் பிறகு இந்த மூலிகையின் ஆணிவேர் அறாமல் பறித்து எடுத்து வர வேண்டும். இவ்வாறு எடுத்து வந்த பிறகு அமாவாசையன்றே நள்ளிரவு 12 மணிக்கு மேல் 3 மணிக்குள் வசிய மந்திரத்தை குறைந்தது 5001 முறை என்ற அளவிற்கு கூறிவிட்டு அதன் பிறகு இந்த ஆணிவேரினை ஒரு வெள்ளி தட்டிலோ அல்லது செம்பு தட்டிலோ வைத்து சுத்தி செய்த பிறகு உங்களுடைய வசதிக்கு தகுந்தாற்போல் வெள்ளி அல்லது தாயத்து, அதுவும் இல்லை என்றால் தாமிர தாயத்தில் இதை நீங்கள் அடைத்து வைத்து பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு வசியமானது மிக எளிதாக ஏற்படும். இந்த வெண்குன்றிமணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நபர்கள் வசிய சக்தி பொருந்திய இந்த மூலிகையின் ஆணிவேரினை நமது காணொளியில் வரக்கூடிய முறைப்படி எடுத்து உங்களுக்கு தேவையான தாயத்தில் வைத்து நல்ல காரியங்களுக்கு ஆக வேண்டிய வசியத்திற்காக பயன்படுத்தும் பொழுது மிக எளிதாகவும் சீக்கிரமாகவும் இதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். இந்த தாயத்து தேவைப்படக்கூடிய நபர்களாக இருந்தால் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்துங்கள், பலன் பெறுங்கள். மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.